மார்க் ஷீட் எல்லாமே இருக்குது. என்னுடைய மேரேஜ் பத்திரிக்கை இருந்துச்சு, டார்லிங்கில் ஒர்க் பண்ணும்போது வாங்கின ஐடி கார்டு. ஹோம் தேட்டர் தான் இருக்குது, கொஞ்சம் புக்ஸ் இருக்குது. இதில் தான் என்னுடைய ட்ரெஸ் எல்லாமே இருக்குது, பசங்களோட ட்ரெஸ் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? இன்னைக்கு வந்து நம்ம பீரோ டூர் தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னுடைய பீரோ, ஸோ அம்மா அப்பா எனக்கு எடுத்து வச்ச பீரோவில் என்னென்ன அக்சசரிஸ் வச்சுருக்கேன், என்னென்ன இருக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக வரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மர பீரோ. இந்த பீரோ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வீட்டுக்கு நான் வந்து ஒரு 5 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. அந்த 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த பீரோ நான் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட திங்ஸும் பசங்களோட திங்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் திங்ஸு ஒன்று கூட இதில் இருக்காது. இன்னொரு பீரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டீல் பீரோவில் என்னோட ஹஸ்பண்ட் திங்ஸ் மட்டும்தான் இருக்கும், என்னோட திங்ஸ் எதுவுமே இதில் இருக்காது. ஆக்சுவலி இந்த பீரோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்தில் நான் வந்து ஒரு 5 வருஷம் வந்து வாடகை வீட்டில் இருக்கும்போது அங்கே போயிட்டு இந்த பீரோ நான் எடுத்து 5400 ரூபாய்க்கு இந்த பீரோவை வந்து நான் எடுத்தேன். சிதம்பரத்தில் இருக்கும்போது எடுத்தது. அப்போ எனக்கு யூஸ் ஆச்சு. இப்போ எனக்கு இந்த பெரிய பீரோ தான் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. இந்த பீரோவை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹஸ்பண்டோடைய திங்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. என்னுடைய திங்ஸும் குழந்தைங்களோட திங்ஸும் இதில் தான் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த பீரோ பார்த்தீங்கன்னா என்னோடய மேரேஜுக்கு எடுத்து வச்சிருந்த பீரோ ஒரு 12 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. ரேட் வந்து தெரியல, ரேட் தெரியல. ஏன்னா கட்டில், பீரோ, ஷோபா, டைனிங் டேபிள் எல்லாம் செட்டாக வாங்கினதுனால இதோட ரேட் வந்து மொத்தமாக வாங்கியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன ட்ரே கொடுத்துருக்காங்க, எவ்வளோ லாக்கர் இருக்குதுன்னு நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். நம்ம மேலேருந்து வருவோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைப் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இந்த பாக்ஸை கீழே எடுமா. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வேஷ் பிறந்த நாளைக்கு அவனுக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம சர்வேஷ் குட்டி பிறந்த நாளைக்கு தன்ஷி கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. சரி ஓகே, இந்த பாக்ஸ் இது மேலே வச்சிரு. நீ கீழே இறங்குப்பா, அங்கே வச்சிரு. பார்த்தீங்கன்னா தம்பிக்கு பர்த்டே வரப்போதும் 18ஆம் தேதி வெட்னஸ்டே அன்னைக்கு. சரி ஓகே. இப்போது எனக்கு என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீரோவில் சேரீ வைக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு பைப் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவங்க கொடுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் ஒரு பைப் கொடுத்துருந்தாங்கன்னா என்னோடய சேரீயை நான் எப்படி டைரெக்டாக நான் வந்து இதில் தொங்க விட்ருக்கலாம். ஆனால் பாருங்கள், இல்லாதனால எல்லாமே மடித்து வச்சுருக்கேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தர்ஷனுடைய ஜீன்ஸு, வேட்டி சட்டை, பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா பட்டுப்பாவோட சட்டை, இதுலேயும் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, இந்த இன்னர் வேறு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாப்பாவதும் தம்பி இதுவும் இருக்கும். இந்த ரேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பசங்களோட தான் இருக்குது. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக தீபாவளிக்கு எடுத்தது எல்லாமே அப்படியே இருக்குது. இந்த ரேக் பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிருச்சு. இதில் ஒரே ஒரு பைப் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு சேரீ வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது இல்லாதது ஒரு குறையாக தான் இருக்குது. இந்த சைடில் ஒரு ரேக் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தர்ஷன் வாங்கியிருந்த ஒரு அவார்டு இருக்குது பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பொருள் தான் இது உள்ளே இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. இந்த அறையை நம்ம போட்டிடுவோம். நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே 2 அறை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை நம்ம வந்து வெளியில் அப்படியே தூக்கிக்கலாம். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐடி கார்டு, டார்லிங்கில் ஒர்க் பண்ணியிருந்த ஐடி கார்டு. ஃபோட்டோ பாருங்கள், ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. டார்லிங்கில் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கொடுத்துருந்த ஐடி கார்டு, அது அப்படியே ஒரு மெமரிஸாக நம்மக்கிட்டே இருக்குது. எஸ்எஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தோம், அது அங்கேயே வச்சுருமா. இந்த ரேக்கு சொல்கிற அளவு ஒன்றும் இல்லைங்க. இதை அப்படியே நம்ம வெளியிலையும் தூக்கிக்கலாம், நம்ம வந்து இது உள்ளாரையும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ரேக் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்க போகிறோம். வரேன், கையெடு, நீ கையெடு. அங்கே 2 சைடில் கை கொடு. இதோ பாருங்க, அப்படியே நம்ம வந்து இந்த ரேக்கை வந்து தூக்கிட்டோம். தூக்குனதுக்கப்புறம் எவ்வளோ கீழே ஓப்பன் பிளேஸ் இருக்குது பாருங்கள். பாப்பா கையில் வச்சுருக்கா பாருங்க. இதில் நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய 12th மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா 533 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய 10th மார்க் ஷீட்டு 294 எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. பானுப்ரியா எஸ்ஸு. 12th பார்த்தீங்கன்னா சேத்தியதோப்பில் படிச்சிருந்தேன். இதே பாருங்க, டிஜிஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேத்தியதோப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளலார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வளைமாதேவி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிச்சிருந்தேன். என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட் பானுப்ரியா எஸ், பார்த்துக்கோங்க.
என்ன கோர்ஸ் எடுத்திருந்தேன் பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் எடுத்திருந்தேன். ஓகே, என்னுடைய 3 ஒரிஜினலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய என்னது இது பேர் லேபிள், ஃபோட்டோ போட்ட லேபிள். அதிலே நிறையா இருக்குல்ல. இதுவும் பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய ஃபோட்டோ போட்ட லேபிள். நம்ம வீடு வந்து கட்டுறதுக்காக நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுங்க, பேசிக்கு, ஸ்டாண்டர்டு, ப்ரீமியம். இதில் பார்த்தீங்கன்னா 2200 ரூபா வந்து பேசிக்கோட ரேட்டு ஸ்கொயர் ஃபீட்டு, 2250 ஸ்டாண்டர்டு. நம்ம வீடு இப்போ கட்டியிருக்கிறது இந்த ரேட்டில் தான் கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் 2499 ரூபா. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் அந்த மெட்டீரியல் வந்து என்னென்ன மெட்டீரியல் வரும், என்ன ரேட்டில் வரும்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேட்லாக் அப்படியே இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக தர்ஷனோட லேபிளு, தர்ஷனோட ஃபோட்டோ போட்ட லேபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல். இந்த ஃபைல் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ், ஆதார் கார்டு, ஓட் ஐடி, கஜன்னு எல்லா ஸ்கூலோடைய மார்க் ஷீட்டு, காலேஜ் மார்க் ஷீட்டு எல்லாமே இருக்கும். கேட்டு தன்ஷி ஏதோ அவார்டெலாம் வாங்கியிருக்காளாம். தன்ஷிகா வந்து பாருங்க யூகேஜியில் வந்து கேஜி கிராஜுவேஷனா, கேஜி கிராஜுவேஷனில் ஃபஸ்ட்டு இடம் பிடிச்சி இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. பாப்பாவை பாருங்க. அடுத்து இது யாருது? பாராட்டு சான்றிதழ். அடுத்து பாப்பா ஏதோ ஒரு போட்டியில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கா. இதுவும் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. தர்ஷன் காட்டுறான் அவனோட அவார்டு பாருங்க. என்னடா தர்ஷன் எல்கேஜி ஏ செக்ஷனில் என்ன வாங்கியிருக்கான்? ஏதோ ஒரு அவார்டு வாங்கியிருக்கான். தர்ஷனை பாருங்க ஃபோட்டோவில் சின்ன பிள்ளையில புஷ்ஷனும் இருக்கான் ஆளு இல்லைடா. இப்போ எப்படி இருக்க? ஒல்லியாயிட்டான். தன்ஷிகாவோடது பாருங்க 4th Bல என்னமா வாங்கியிருக்க? எக்ஸலன்ட். தர்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லைடா. இது வந்து இதில் தர்ஷன் இருக்கானா? தர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து இதோ நிற்கிறான் பாருங்க 3ஆவதா. அவனோட அவார்டு தான் இப்போ காமிச்சேன் பீரோவில் இருந்துச்சு. ஒரே சந்தோஷம்தான். சரிண்ணா காமிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய மேரேஜ் பத்திரிக்கை இருந்துச்சு. என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட்டில் எடுத்த ஃபோட்டோஸ், என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுத்ததா இல்லை பத்திரிக்கைக்குன்னு ஃபோட்டோ எடுக்க போயிருந்தேன்னு நினைக்கிறேன். பத்திரிக்கையில் போடுறதுக்குன்னே ஃபோட்டோ எடுக்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோன்னு பார்த்துக்கோங்க. டேட் இருக்கு பாருங்கள் 2013 மேரேஜ் நடந்த பத்திரிக்கை. இது உள்ளே இருந்துச்சு. டார்லிங்கில் ஒர்க் பண்ணும்போது வாங்கின ஐடி கார்டு. சரி வச்சிருங்க எல்லாமே. ரேக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? இந்த ரேக் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெட்செட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்கில் கட்ட வேண்டிய நகை அட்டை எல்லாமே இருக்குது. இது உள்ள அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான் இருக்குது. அது வந்து இது ஓடிஜி. இதில் ஒன்றுமே இல்லை. இந்த ரேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸு தாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு பிளான் கட் இருக்குது. இந்த பிளான் கட் வந்து இப்போதைக்கு நான் எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்? அப்படி கிடையாது. தர்ஷன் உச்சா அடிச்சு வச்சுருவான், என்னால் அதை துவைக்க முடியாது. அதுக்காக இந்த பிளான் கட்டை இப்போ நான் வெளியில் எடுக்கிறதே இல்லை.
அப்புறம் யூஸ் பண்ணாமல் இருக்கிற டவல்லாம் இருக்குது. எத்தனை டவல்? 4 டவல் கிட்ட இருக்குது. என்னுடைய சுடிதார், saree பாருங்கள், என்னோடய saree எல்லாம் இங்கே தான் அடிக்கிறது. சென்டரில் சொல்லணுன்னா அவ்வளோ ஒன்றும் இல்லை, எல்லாமே வந்து துணிமணி தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கீழே என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா புது வீட்டில் மாட்டிக்கலான்ட்டு நான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தோட ஜாதக நோட்டு. இது பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஜாதகம், 4 பேருடைய ஜாதகம். ஃபர்ஸ்ட் வந்து யாரோடது? இரு பார்த்துடலாம். என்னுடைய ஹஸ்பண்ட் செந்தில், அவரோட ஜாதக நோட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது யாரோடது? ஓப்பன் பண்ணுமா? தனுஷிகா. தன்ஷிகான்னு போட வேண்டியது தனுஷிகான்னு போட்டிருக்காங்க. தன்ஷிகாவோட ஜாதக நோட்டு. இது யாரோடது? அம்மாவது பானுப்பிரியா. என்னுடைய ஜாதக நோட்டு. இந்த புது நோட்டு தான் பார்த்தீங்கன்னா தர்ஷனோடது. தர்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 பேருடைய ஜாதகம் இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டர் இருக்கு. ஹோம் தேட்டர் வந்து ஃபிலிப்ஸு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. நான் வெளியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணல. சாங் வந்து இப்போதைக்கு கேட்கல. இது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சாங் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போது சாங் கேட்கல. நெக்ஸ்ட்டு என்னுடைய பேக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் வந்து நம்ம வாஷிங் மிஷினுடைய டூல்ஸ் அங்கே வச்சுருக்கேன். வாஷிங் மிஷினுக்கு கொடுத்து இந்த கேட்லாக்கு பில்லு எல்லாமே அங்கே இருக்குது. சர்வேஷுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தது இங்கே இருக்குது. இதில் சர்வேஷ் ட்ரெஸ் மட்டும் இல்லை, தர்ஷனுடைய பர்த்டே ட்ரெஸ் இருக்குது. தன்ஷி சேர்த்து வச்சுட்ருக்கிற உண்டியல் இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்னோடய பேக். இப்படி தான் எங்கேயாவது கிடக்கும் இந்த பீரோவில். இங்கே இருந்தது எல்லாமே எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 பர்ச்செட் இருக்குது. என்னோடய பழைய லேப்டாப் இருக்குது. அது வந்து ஒர்க் ஆகாது. அதில் வந்து ஹார்ட் டிஸ்க் போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒர்க் ஆகாது. கேப்லாம் பார்த்தீங்கன்னா நான் மொட்டை அடிச்சிருக்கும் போது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கேப்பு. அடுத்து என்னென்ன இருக்குது? இது உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயரிங். இது ஓப்பன் பண்ணு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பழைய ஒயர், கேபிளு, மவுஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பொருள் தான் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஒரு குளிக்கிற சோப்பு ஒன்று இருக்குது. அப்புறம் பர்த்டேக்கு வந்து கேக்கு கட் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்த இந்த ஒரு பொருள் இருக்குது. இது தேன் பாட்டில் எக்ஸ்பீரியன் ஆயிடுச்சா? 2025. இது இல்லைம்மா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் எண்ணெய், வாஷ்லின், ஒரு அட்டை கிளிப் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் அம்மா வந்து டேலி படித்தோம். டேலினா வந்து சிஸ்டத்தை பற்றி. ஓகே, அது படிக்கும்போது எனக்கு இந்த புக்ஸு ஏன் அங்கே கொடுத்தாங்கன்னே தெரியல. எவ்வளோ புக்கு வருங்க, எவ்வளோ பேஜ் இருக்குன்னு. இது அதுக்கப்புறம் இது என்ன புக்கு? விண்டோஸ் அண்ட் இன்டர்நெட். இது என்ன புக்கு? எம்எஸ் அக்சஸ் சிஎஸ்சி. சிஎஸ்சியில் படிக்கும்போது இந்த 3 புக்கும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இந்த ரேக்கில் அவ்வளோதாங்க. இந்த ரேக் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. இந்த ரேக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இதோட சாவி பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங். அதனால் இது வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இது உள்ள எதுவும் இல்லை. ஓகே ஓகே, இதெல்லாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு ஓவர் வியூ காட்டிடலாம். எல்லா ரேக்லேயும் என்னென்ன இருக்குதுன்னு காமிச்சாச்சு. ஓகேவா? ஆக்சுவலி இந்த ரேக்கை பொறுத்த வரைக்கும் ஹோம் தேட்டர் தான் இருக்குது. கொஞ்சம் புக்ஸ் இருக்குது. இதில் தான் என்னுடைய ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. பசங்களோட ட்ரெஸ் இருக்குது. அதில் தேவையில்லாத அக்சசரிஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பொருள் இருக்குது. இதில் சர்டிஃபிகேட் ஃபைல் எல்லாமே அதில் இருக்குது. நம்மளுடைய பீரோ டோர் காமிச்சாச்சு. இதில் சொல்கிற அளவுக்கு வேறு எதாவது இருக்கா? வேறு எதுவும் இல்லை. ஏன்னா சிம்பிளாக தான் இருக்கும். நம்மளுடைய பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், கம்மியாக தான் இருக்குது, அதிகமாகலாம் கிடையாது. இந்த பீரோவில் என்ன இருக்குன்னு காமிச்சிருவோமா? ஒரு ஓவர் வியூ மட்டும் ஓப்பன் பண்ணுமா? ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே எல்லாம் பழைய கட்டப்பையெல்லாம் இருக்கும். நிச்சயதார்த்த ஆல்பம் 3 ஆல்பம் அதில் இருக்குது.
மற்றபடி இதில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. என்னோடய ஹஸ்பண்டோடைய ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இங்கேயும் அவங்களுடைய யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு, கீழே தேவையில்லாத பொருள் எல்லாமே இருக்கும். இந்த பால்ல எம்டியா இருக்கு. இந்த பீரோவை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த பீரோவில் கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம வீட்டில் இது நம்ம பீரோலையாச்சும் ஓரளவுக்கு இருக்கு. இந்த பீரோலாம் கம்மியாக. ஆமாம், இது ஏன்னா அப்பா யூஸ் பண்ணுறதுனால அவரோட ட்ரெஸ்ஸு 2 ரேக்கு, மீதி 2 ரேக்கு தேவையில்லாத பொருள் எல்லாமே இருக்குது. ஸோ பீரோவுள்ள இருக்கிற பொருள் அவ்வளோதான். சரி, மூடிடு. இந்த பீரோ முடியும். இந்த கிஃப்டை வைக்க மறந்தாச்சு. ரொம்ப பெருசா இருக்கு. டக்குன்னு லாக் பண்ணிடு, கீழே வராமல் லாக் பண்ணிடு. அழகா பாருங்க, 2 பக்கமும் பூ கொட்டுறாங்க. அழகா இருக்கு. அப்போ செஞ்சுட்டாங்க அழகா டிசைனாக, நல்லா இருக்கு. பீரோ டோர் ஓகேவா? ஓகே. 2 பீரோவில் என்னென்ன இருக்குன்னு காமிச்சாச்சா? ஓகே, பார்த்துக்கோங்க. இதுதான் என்னுடைய கல்யாணத்துக்கு எடுத்து வச்ச மர பீரோ. இது ஸ்டீல் பீரோ. நம்ம சிதம்பரத்தில் இருக்கும்போது ரெஃப்யூஸ்க்கு வாங்கினது அர்ஜென்ட்டுக்கு. இதோட ரேட் பாருங்கள், 5400 ரூபா. 5400 ரூபா. பீரோ டூர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காமிச்சாச்சு. ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டே இருந்தேன் உங்களுக்கு பீரோ டூர் வந்து காமிக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் எனக்கு பார்த்தீங்கன்னா டைம் கிடச்சிது. மர பீரோவில் என்ன இருந்துச்சு, ஸ்டீல் பீரோவில் என்ன இருந்துச்சுன்னு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ இருக்கிறத அப்படியே காமிச்சிட்டாங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் வந்து தனியாக எடுத்துலாம் வைக்கல. இந்த ரூமில் என்ன இருக்கோ அதை அப்படியே காமிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.